லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். ஆ அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்க போயிட போறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. லவ் பிரேக்கப் ரிப்பீட், லவ் பிரேக்கப் ரிப்பீட், இதுதான் வந்து இவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது சார். காதல்ல அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான். ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில ஒரு 10 நாள் பேசாம இருப்போம். அந்த 10 நாள்ல தான் அவங்கள பத்தி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம், ஞாபகங்கள்லே வாழ்வோம். ஸோ அந்த மிஸ் பண்ற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுல வந்து நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம், ஸோ எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 10 நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 10 நாளுக்குள்ள இவங்களுக்கு 10 பேக்கப் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நாங்கள் கையெடுத்துக்கிட்டு ஃபீலிங் காட்டினாலும் அந்த லவ் வந்து அங்கேயே தான் இருக்கும். நம்ம அதை விட்டு தாண்டி போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம லவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து தயங்குறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது, ரெண்டாவது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது. பட் ஆனால் சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருவோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கான நாங்கள் எப்போதுமே நிற்போம். 90s கிட்ஸ். என்னோட லவ்ல டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கு இப்போ வரைக்கும். டாக்ஸிக் மட்டும்தான். எங்க போனாலும் போட்டோ அமிச்சு வாட்ஸ்அப் பண்ணு, எங்க வீடியோ கால் வா, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு, எல்லாமே கேட்பாங்க இப்போ வரைக்கும். சரி, ஓகே, இது அஃபெக்ஷன் தான், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் பேச ஆரம்பிச்சேன். அவங்க ஆக்சுவலா வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க சார். ஆக்சுவலா ஏன்னா அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சூசைட் பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து உன் லைஃப் நீ பார்த்துப்ப, நீ 2K கிட் தானே, உனக்கு வாழ்க்கை இருக்குமா, நீ நிறைய பார்ப்ப, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து இவன் கூட நான் லிவிங்ல இருந்திருக்கேன், ஸோ நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்போம், உன்னால என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு இவரு செட் ஆக மாட்டார். ஆனால் அந்த இடத்துல ஏமாந்தது நான் தான் சார். காதல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி மென்டலி வீக்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் லவ் பண்ணும்போது பட்ஜெட்டில் படம் பார்ப்போம், ரோட்டு கடையில் சாப்பிடுவோம், ஸோ சைக்கிளில் கூட கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபினான்ஷியலி வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாருமே சோம்பேறின்னு நினைக்கிறேன் சார். இவர் இதை சொன்னாதான் நான் வந்து வேலைக்கு போவேன், இவன் இப்படி பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ஒருத்தர் வேணும். நீங்கள் பிறக்கும் போது தனியாக தானே பிறந்தீங்க, கூட ஒரு யாராவது கூட்டிகிட்டு வந்தா பிறந்தீங்க, அப்படி கிடையாதுல்ல. யாராவது வேணும், நான் அப்பதான் எழுந்துப்பேன், அப்பதான் பல் தேய்ப்பேன், அப்பதான் நான் குளிப்பேன். திஸ் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ப்ரோ, நீங்க வந்து வீடு கட்டல ப்ரோ, கீழே வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடுறதுக்கு. இது வந்து ஃபீலிங்ஸ் ப்ரோ. இப்போ லவ் பண்ணிட்டு அப்புறம் செட்டில் ஆனாலும் சரி, இல்லை செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணாலும் சரி, அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. லவ் வந்து ஒரு ஃபீலிங் ப்ரோ. நீங்கள் செட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வரணும்னா அது வராது, சரிங்களா? ஒருத்தர் சொல்றீங்க எனக்கு வந்து பார்த்தாவே பயமா இருக்கு, ஏன்னா வெட்டிட்டு சாகுறாங்க அப்படிலாம் சொல்றீங்க. கேஸ்ட் வச்சு கொலை பண்றது அவங்க பேரண்ட் தானே, நீங்க காதலிச்ச அந்த பொண்ணு கிடையாதுல்ல. இந்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு காதல் ஒரு முறைதான் என்று சொல்லும் 90s கிட்ஸ் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். இப்போ 90s கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது 2K கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அது போதும் சார். விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற கவலையிலே பேசுறீங்க. 2K கிட்டுக்கு நிறைய தடவை நடக்குது சார், அதான் சொல்றேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உனக்காக நீ எனக்காகன்னு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லணுமா சார்? இப்போ அது ஹிஸ்ட்ரியா? சொல்லுங்க கேட்போம். ஆஃபீஸில் தான் அவங்க லவ் பண்ணேன். அவங்க என்ன கேராக பார்த்துப்பாங்க, நான் அவங்கள கேராக பார்த்துப்பேன். என்ன ஒன்று அவங்ககிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம், அவன் வந்து தப்பான பையனாக இருப்பான், ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாதான்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டால் சரி இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட வந்து அவங்க சரியாயிட்டாங்க. நான் சொல்லி சொல்லி அவங்க மாறிட்டாங்க. டோட்டலாக மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க. மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார், இதுமாரி அந்த பையன் கூட ஃபோட்டோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, கையில் ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருச்சு. கேட்டால் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் நான் அதில் இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேசி கொஞ்ச நாள் பழகணும். சரி செட் ஆகிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீ வந்து பயங்கரமாக பேசுகிற தம்பி, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதலிக்கிட்ட ஒரு 2K கிட்ஸா நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்க போயிட போறா அப்படின்னு சொல்லி. ஆமாமா. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து லா டிபார்ட்மெண்ட்.
அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதனால இப்ப இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை சார், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலையா? இதனால இல்லை சார், ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் ம். அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அது இருக்குன்னு அவர் அந்த தெரிஞ்சுக்கலையா? மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். ம். நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம லவ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அது அவர் அந்த டைமில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இல்லை எனக்கு வந்து லவ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி வேண்டாம், இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. ம், நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு thought. சொல்லிட்டு தான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டீங்களா? சார் நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் நினச்சிருந்தா அவர் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு லவ்வை வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நீங்க சட்டம் படிச்சிருக்கவங்கனால இது தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ மேரேஜ்னா ஏமாத்திட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. இப்போ லவ் பண்றவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன்ல இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்கு? பாரதிய நியாய சங்கீதா இந்த ஆக்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் 85 இந்த செக்ஷன்ல வந்துட்டு நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். லவ்வர்கிட்ட நான் ஆக்சுவலி எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் இந்த டைம்னால தான். தேர்ட் இயர் எண்ட்லேயே வந்து லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டேன். ஸோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன். பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூல், என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல? ஆமாம், என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எப்படி ரீசன் ஆச்சு அப்படின்னா, முதல்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் எப்படி கொஷின் கேட்டனோ அப்படியே அதே கொஷினை என்கிட்ட கேட்டு லைக் ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி லைக் என் மேலே ப்ளேம் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட்ல வந்தப்ப கமிட்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. முதல்ல நம்ம பேசி நம்ம போட்டுருவோம். ஆமா, போட்ட நீ தாண்டி வரக்கூடாது. ஆமா அப்படின்னு இது எப்படின்னா பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதில். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனை பெஞ்சில் உட்கார வச்சு நான் அவனை அசஸ் பண்ணுறேன். அசஸ் பண்ணிட்டு அந்த எவாலுவேஷனில் நீ பாஸ் ஆகிட்டனா தான் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன். கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பட் ஆனால் வந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக். ஐடிக்கு மில்டிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு. பெஞ்சிங் அப்படின்றது இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது. இன்னொரு வந்து கோஸ்டிங், ஹாண்டிங் அப்படின்லாம் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு இந்த கோஸ்டிங் நடந்துச்சு. நம்ம ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ளோஸரே கிடைக்காது. நம்ம ஒரு சண்டை போட்டிருக்கோம், அது பேசிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசாமல் போயிடுறது. ஹாண்டிங் அப்படின்னா ஒரு வாரம் வந்து பேசாமல் அப்படியே விட்டுட்டு திடீர்னு அடுத்த வாரம் வந்து லவ் பாம்பிங் பண்ணுறது. இது ஒரு புது டேர்ம். லவ் பாம்பிங்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயங்கரமாக மானே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து லவ் பாம்பிங். குணால் அவரை பாட்டு மாதிரி சொல்கிறீங்க, கண்மணி அன்போடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபீல்லேருந்து அப்படி ஒன்று போடுவாங்க டம்முன்னு வந்து. ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்கும். இது யார் எக்ஸையா? இப்போ இந்த இதில் எல்லாம் எனக்கே குழப்பமாயிடுச்சு. இது எக்ஸா லைவா? இது எத்தனாவதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இல்லை இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் பாட்டு 2 வரி பாடுங்க கேட்போம். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ என் கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, இவங்க 2K கிட்ஸ் ஒரு லவ் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 90s கிட்ஸான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு சென்டென்ஸ் என்ன ஞாபகம் வருது இவங்க பேசும்போதுன்னு பார்த்தா, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, இதுதான் வந்து இவங்க லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது சார். காதலில் அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான். ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில் ஒரு 10 நாள் பேசாமல் இருப்போம். அந்த 10 நாளில் தான் அவங்கள பற்றி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம்.
ஞாபகங்கள்லே வாழ்வோம். ஸோ அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம், ஸோ எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 10 நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10 நாளுக்குள்ள இவங்களுக்கு 10 பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னு எல்லா ஆப்லையுமே வச்சிருக்காங்க. எல்லாமே இவங்க 10 நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் பேசினாலும் இவங்க இருப்பாங்களானே தெரியல. ஏன்னா இவங்க அடுத்தடுத்த 10 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த 10ல் யார் பெட்டரான ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஒரு இமோஷனுக்கு எங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த இமோஷனில் தான் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுறோம். இந்த ஜென்ரேஷன்ட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இவ்வளோ இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க பிரியறது கூட எவ்வளோ வலியாக இருக்குன்றது தெரியல. அந்த பிரிஞ்சா அந்த வலி இருந்தால் தான் அதை திருப்பி சேர்றதுக்கான எஃபர்ட் நம்ம போடுவோம். அந்த வலியே இவங்களுக்கு இல்லை. ஏன்னா அடுத்ததுக்கு அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்களே கிரியேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு காதல் முறிவு ஏற்பட்டவுடன் அடுத்த காதலில் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா? இந்த சைட்ல இருந்து காதலில் சிக்கி என்னால் வெளியில் வர முடியலன்னு இருக்கவங்க யார்? நான் படிச்சுட்டு பாய்ஸ் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு பாய்ஸ் காலேஜ் யூஜி பிஜி எல்லாமே. ஸோ இந்த பொண்ணுங்க கூட பழகுற வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு கிடைக்கணும், லவ் பண்ணணும், பார்க் பீச் ஸ்டேடியம் சுற்றணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ எனக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் கல்ச்சுரல்ஸ் போகிறது. அங்கே ஒரு கல்ச்சுரல்ஸ் போய் நான் பொண்ணுகிட்ட லவ் பண்ணலாம், இங்கே எதை பண்ணலாம் சொல்லி தான் நான் போனேன். அப்படி போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. டே ஃபுல்லாக அந்த பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேன். ஈவினிங் அந்த பொண்ணு வந்து போகும்போது நான் வந்து என் லவ்வை சொல்லிட்டேன். என் லைஃப்லேயே நான் ப்ரொப்போஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான். அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துருக்கோம் அந்த டைமில். பட் அது கடந்து வந்துட்டேன். ஒரு மாதம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அது கடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்த ஒரு ஃபீல் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலை. ஒரு 2-3 வருஷம் என் கூட பழகின பொண்ணுங்க என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லலாம், அது போய் தான். பட் எனக்கு அது வரலன்னு நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல உள்ள ஒரு பல்ப் பெரியருக்கா வெயிட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு தெரியல சார், அந்த ஃபீல் ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீல் இப்போ வரைக்குமே எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ எங்கள் சைட்லாம் ஏதாச்சும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மிஞ்சி போனால் பிளாக் பண்ணுவோம், இல்லை இது நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக மூவ் ஆன் ஆகிடுவோம். ஒன்று அவங்க மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், நெஞ்சை கிழிச்சிக்கிறது, கையை கிழிச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் 2K கிட்ஸை விட இந்த மாதிரி கதைகள் நான் அவங்க சைடு நிறைய கேட்டிருக்கேன். சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும். நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் அதே ஃபீலிங்கில் என் ஆண்டாள் மச்சான் அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க. அப்படி இருக்க பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் ஏன் மூவ் ஆன் ஆகாமல் அதே இடத்துல தேங்கி போயிடுறீங்க? நாங்கள் கையெடுத்துட்டு ஃபீலிங் காட்டினாலும் அந்த லவ் வந்து அங்கேயே தான் இருக்கும். நம்ம அதை விட்டு தாண்டி போக மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒன்று நம்ம லவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து தயங்குறது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறது, ரெண்டாவது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது. பட் ஆனால் சொல்லிட்டு ஹோப் கொடுத்துருவோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்காக நாங்கள் எப்போதுமே நிற்போம் 90s கிட்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு 5 years ஆச்சு, இறந்துட்டாங்க, இப்போ இல்லை அவங்க. ஸோ அப்போ வந்து நான் கொடுத்த ஹோப் வந்து என்ன நடந்தாலும் கூட இருப்பேன்னு. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 year நான் வந்து ரொம்ப கேப். ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இது பண்ண முடியல. அவங்க வந்து பெங்களூரு, நான் வந்து இங்கே சென்னை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வரலங்கிற ஒரு ரீசன்காண்டியே அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து என் பேரை வந்து டேட்டு கொடுத்தாங்க, நெஞ்சில் டேட்டு குத்திட்டு. ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு வந்து 1 year கழிச்சு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நீங்கள் ஒரு 1 year பெட். ஆமாம் சார். அப்போ எனக்கு என்னாலையும் கான்டாக்ட் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க கூட இல்லை. அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து எனக்கு இந்த ஒரு கையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பேக் போன் ஃபுல்லாமே படுத்து 1 year வந்து படுத்து தான் இருந்தேன் நான். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு நம்பியிருந்தாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பிளாக்மெயிலாம் பண்ணி செத்துரும் அப்படி சொன்னதுனால வந்து அந்த பொண்ணு வந்து நெஞ்சில் டேட்டு குத்திட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. 5 years ஆச்சு சார். பட் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஞாபகம் என்னால் மறக்க முடியாது. அவள் பர்த்டேக்கோ எல்லாத்துக்கும் நான் கேக் வெட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவேன். வருஷம் அவன் பர்த்டேக்கான ரிங் வாங்குவேன். ரிங் வாங்கி நான் இன்னும் பத்திரமா தான் வச்சுருப்பேன். தவிர நான் வந்து இது வரைக்கும் அந்த மறக்கிற ஒரு ஃபீல்ஸே எனக்கு வரல சார். இது வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவங்க பர்த்டே. ட்ரெஸ்ஸும் வாங்குவேன், ஒரு ரிங்கும் ஒன்று வாங்க சார். வாங்கி இது வரைக்கும் வச்சிருக்கேன். தவிர அந்த பொண்ணை வந்து மறக்கணுங்கிற ஒரு இதே எனக்கு இல்லை சார் எனக்கு. ஏன்னா நான் மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பொண்ணு மேல அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே வரவும் இல்லை. அப்படி ஃபீலிங்ஸ் வந்தாலுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் போவேனா, அந்த பொண்ணு இங்கே எதிர்பார்த்தமா நான் இருப்பேனாங்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார். எனக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சு ஒரு ரிங்கு வாங்கி வச்சுட்டு இன்னும் அவங்க ஞாபகமாகவே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அழகான ஒரு காதல் தான். நீங்கள் சொன்னதே ஒரு காவியமாக தான் இருக்குது எனக்கு. டெய்லி நைட் அழுவேன் சார். நான் வருவேன்னு ஒருத்தி நம்பி இருந்தா, ஆனால் நான் என்னால் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நினச்சி ரொம்ப அழுவேன் சார். நான் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டும்தான் அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பேசுறது கூட அவங்க எங்கேயாச்சும் நின்று பார்ப்பாங்களான்னு கூட தான் சார் நான் யோசிப்பேன். நான் இப்போல்லாம் நான் ஒரு விஷயம் அந்த ஒரு பேர் சொல்லணும், ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசுறேன்னு நினச்சாலே வந்து
நினைக்கும் போதே வந்து அவங்க இங்கே இருப்பாங்களா, நான் பேசுறது கேட்பாங்களா, நான் இன்னும் அவங்களுக்கு இருந்தால் வெயிட் பண்ணுறேன், அவங்க எதிர்பார்ப்பாங்களான்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும் சார். அது இப்போ 2K கிட்ஸாக நீங்கள் இருக்கீங்க, மூவ் ஆன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா, அவர் மூவ் ஆன் ஆகாமல் அங்கே இருக்கிறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்க வந்து இது தெரிஞ்சு பண்ணல, நீங்க கில்ட் ஆகிறது எனக்கு புரியுது. ஆனா அந்த ஒரு விஷயம் எப்படி சரியாகும்னா, நீங்க உங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கணும், நீங்க உங்களை மன்னிச்சுக்கணும், இது உங்க தப்பு கிடையாது. யூனோ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப். யூ டிசர்வ் அ நியூ லைஃப். ஏன்னா நீங்க இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, அதே லவ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும். யூ டிசர்வ் த சேம் லவ். உங்களுடைய காதலில் இருந்த டாக்ஸிக்ஸ் என்னென்ன? என்னோட லவ்ல டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் டாக்ஸிக் மட்டும்தான். எங்க போனாலும் போட்டோ அமிச்சு வாட்ஸ்அப் பண்ணு, எங்க வீடியோ கால் வா, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு, எல்லாமே கேட்பாங்க இப்போ வரைக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் தோத்துட்டேன். ஏன்னா அவங்க வேணான்ட்டாங்க, நானும் வேணான்ட்டேன். 1 இயர் பிரேக்ல இருந்தேன், நான் விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் லவ்லயும் இதே. ஆனா ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் இழந்தது என்னமோ அவங்கள தான். இந்த ட்ரஸ்ட் எல்லாமே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லவ்ல. இருந்துமே நான் அவங்களையும் இழந்துட்டேன், நான் அந்த லவ்வும் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் செகண்ட் லவ் நல்லா இருக்கோ அப்படி சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த செகண்ட் லவ்ல முழுக்க முழுக்க அவங்க என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்காக தான் என்னை வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அது பண்ணாத, இது பண்ணாத, அங்கே போகாத, இந்த ட்ரெஸ் போடாத, லொக்கேஷன் ஷேர் பண்ணு, எங்கே இருக்க, யார் கூட போயிருக்க, எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி. நான் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா கூட ஆப்போசிட்ல பசங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. யார் கூட போயிருக்க, ஆப்போசிட்ல பசங்க வாய்ஸ் கேக்குது, யார் பேசுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் டாக்ஸிக்கா ரொம்ப பேசியிருக்காங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்ப இருக்கேன். ஆனா இப்ப அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நீங்க மாத்திட்டீங்களா? உங்களை புரிஞ்சுட்டு அவர் மாறிட்டாரா? அவங்க என்ன டார்ச்சர் பண்ண மாதிரி நான் இருந்து காட்டினேன். அவங்களுக்கு புரிஞ்சனால இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முள்ளால் எடுக்கிற மாதிரி திருப்ப அதே வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா புரிஞ்சிருச்சு அவருக்கு. ஓகே. ஆக்சுவலி நானும் 90s கிட்ட ஒருத்தவங்க லவ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியல, அது ஒரு அஃபெக்ஷனாக தான் இருந்தது. சரி ஓகே, அது அஃபெக்ஷன் தான், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நானும் பேச ஆரம்பித்தேன். அவங்க ஆக்சுவலாக வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க சார் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சூசைட் பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு என்னை வந்து உன் லைஃப் நீ பார்த்துப்ப, நீ 2K கிட் தானே, உனக்கு வாழ்க்கை இருக்குமா, நீ நிறைய பார்ப்ப, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து இவன் கூட நான் லிவின்ல இருந்திருக்கேன், ஸோ நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்போம், உன்னால என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு இவரு செட் ஆக மாட்டார். ஆனால் அந்த இடத்துல ஏமாந்தது நான் தான் சார். அவங்க இப்போ மேரேஜ் பண்ணி குழந்தையோட கையில் இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு கூட இது தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மட்டும் யாரும் ஏமாத்தாதீங்க. கஷ்டத்தை கூட நகைச்சுவையா முக சிரிப்போட சொல்றது இருக்குல்ல, கண்ணு உள்ள கிளங்கி இருக்கு. ஆக்சுவலா இது நடந்து 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் சார். ஆனா இப்போ இவங்க 90 கிட்ஸ் தான் மேரேஜ் பண்ண போறாங்க. அப்படியா? ஆமா. ஆனா நான் 90s கிட் தான் மேரேஜ் பண்ண போறேன். அதுக்கு என்ன காரணம் இருக்கா 90s கிட்ஸை தேர்ந்தெடுத்ததுக்கு? எனக்கு உண்மையாலுமே 90s கிட் பிடிக்கும். இல்ல இல்ல சார், டாக்ஸிக் இல்லையா? டாக்ஸிக்கா இல்ல. ஓகே. உண்மையாலுமே நான் 2K கிட்ட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது கூட தெளிவா இருக்கேன். ஏன்னா என்னை ஏமாத்துல 90s கிட் முன்னாடி நான் ஒரு 90s கிட்ட கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் இப்போ எங்க ரிலேஷன் தான் அவங்க. ஸோ அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். ஓ, அதான் காரணம். நீங்க 2K கிட்ட பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க 2K கிட்ட ஜஸ்ட் லைக் தட் எடுத்துப்பீங்கன்னு சொன்னதால 90s. ஸோ 2K கிட்க்கு வந்து நிறைய லவ்ஸ் இருக்கும், எனக்குமே இருக்கு, இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போது அதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன் மட்டும்தான். பட் உண்மையான காதல் எங்க தொடங்குதுன்னா ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். வேற யாருக்கு வந்து லவ்ல வந்து அதிகமாக டாக்ஸிக் இருக்குன்னு சொல்றவங்க யாரு? நான் வந்து 5 வருஷம் ஒரு பையனை லவ் பண்ணேன். இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. காலேஜ் லீவ் அந்த டைம்ல வந்து நம்ம வெளில போகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வெளில போவோம். போனோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள பார்த்த ஒரு ஆர்வத்தில் அவங்க கிட்ட பேச போவோம். ஆனால் அவங்க முதல்ல பண்ற விஷயம், நம்ம மொபைலை வாங்கி நீ யார் கூட பேசியிருக்க, தம்பிக்கிட்ட பேசினா கூட அதை தப்பா பேசுறது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணை வந்துட்டு நான் இருக்கும்போதே 5 வருஷமாக அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன், வீட்டுக்கெலாம் தெரியும். நான் இருக்கும்போதே அந்த பொண்ணை போயிட்டு 1 மந்த் ரெகுலராக பார்த்துருக்காங்க. நான் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டேன், ஃபோட்டோ காட்டி கேட்டேன் இந்த பையனை தெரியுமான்னு. நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் லவ் பண்ணுற பொண்ணு அதனால் கேட்குறேன் அப்படின்னோன்னு, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போய் அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டது வந்து அவங்கக்கிட்ட, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை அடித்து கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் போயிட்டு அந்த இடத்துல கூட எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். என் வீட்டில் போயிட்டு நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 1 வீக் வந்து என் வீட்டில் நான் என் ஃபேஸை காட்டவே இல்லை. ஃபுல்லாக அவங்க அடித்து கண்ணு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது.
ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணுறாங்க, நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. 1 வீக் கழிச்சு கால் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனியா எதுவுமே கேட்கல. வீடியோ கால் பண்ணி என் கண்ணை காட்டுறேன். ஆனால் அதுக்கு அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணல. அதனால் வந்துட்டு நான் அவங்க கால் அவாய்ட் பண்ணேன். அவாய்ட் பண்ணனால அப்போது நீ வேறு யார் மேலேயே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க, அதனால தானே ஏன் கால் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அதோட நம்பர் பிளாக் பண்ணவங்க தான். என்ன ரீசன் என்ன எதுவுமே சொல்லலை. அதோட போனவங்க தான். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் தேடி வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்க நம்மளை தொட முடியாத உயரத்தில் நம்ம இருக்கணும். அந்த அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து அவர் போனதுக்காக சந்தோஷப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு யோசித்தேன். யாரோ ஒரு பர்சன்காண்டி நம்ம அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காண்டி இந்த ஷோவில் வந்து நான் என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். என்னோட மொத்த சந்தோஷத்தையும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு 2K கிட்ஸா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கள். முதல் விஷயம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இந்த சும்மா சந்தேகப்படுறது, சும்மா எங்கே போனாலும் வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பு, இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேல் வந்து ஃபீமேலை சப்ரஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட எஜுகேஷன் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ 2 பக்கமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய கிளாஷஸ் வருது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ எந்த சைடு தப்பு நடந்தாலுமே மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு சொல்கிறேன். இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை தாண்டி சாக்ரிஃபைசஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்கே போகிறோம், February 13 போகலாம் அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து சின்ன கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே ஓகே அன்னைக்கு நானும் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். அது எப்படி நான் சொன்ன டேட்டுக்கு நீ ஃப்ரீயாக இல்லாமல் நீ சொல்கிற டேட்டுக்கு தான் நான் வரணுமான்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நடக்காது. ஸோ ஆப்வியஸாக ஒரு லாங் டேர்மாக ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ப்ரொவைடட் அந்த சாக்ரிஃபைசஸ் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். உங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது, சார் எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சாக்ரிஃபைஸ்லாம் வேணும், எனக்கு ப்ராக்ரெசிவாக அந்த பொண்ணு இருக்கணும், என்னை நல்லபடியாக என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டேன்னா அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியாக ஒரு ஏன் டேட்டுக்கு வரணும், நாளைக்கு அது மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா ஒரு லிஸ்ட்டு போடுறீங்கல்ல, இதை நாளைக்கு மாற்றிக்க மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்குறேன். அங்கே காதல் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் முன்னோங்கி வந்துடுது. கரெக்டாக இந்த தேவையெல்லாம் இருந்தால் எனக்கு ஓகே, இந்த தேவையெல்லாம் இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் முதல்ல உங்களுக்கு ஒரு காதல் வரும்போது தேவை முன்னிலையில் நிற்காது. ஒரு மனசாவோ புரிதலாவோ ஈர்ப்பாவோ அங்கே ஒரு முன்னிலை இருக்கும். அது போய் லிஸ்ட்டாக 1 2 3 இது ஒன்று தான் சரி கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம், இது ஓகேன்னா அப்போ நம்ம ஓகே பாக்ஸில் போடுவோன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, மேக்ஸ் கால்குலேஷன், அது வந்து உங்களுக்கு இயல்பாக ஒன்று இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் கேள்வியாக கேட்குறேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு காயம் அடைஞ்சிருப்போம். ஸோ திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறோம். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருது. இந்த பவுண்ட்ரி எப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது. ஸோ நீ வரலனா என்ன, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி தோன்றதால மேபி எங்களுக்கு அது தோணலாம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், லைக் மேபி நம்ம வந்து காதல் அப்படின்ற அந்த உணர்வை தாண்டி லாங் டேர்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து மேபி நான் சொன்னதாக இருக்கலாம். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம அடிபட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த விஷயத்துக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம தப்பிச்சிருக்கலாமேன்ற எண்ணம் நிச்சயமாக தோணும். மேபி நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காதலை கொஞ்சம் மாற்றும்னு நான் நம்புகிறேன். 2K கிட்ஸ் காதலும் உண்மையான காதல் தான், 90s கிட்ஸ் காதலும் உண்மையானதான். இன்றைக்கி காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாறிட்டாங்க, அன்னைக்கு காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த காதலை கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ காதல் மாறவே இல்லை. அந்த வார்த்தை காதலை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. சிங்கிளாக இருக்கிறோம் என்று சொல்பவர்கள் வெர்சஸ் அதிக காதலை வாழ்க்கையில் சந்தித்தவர்கள். காதலை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது? ஏன்னா நீங்கள் சிங்கிள்ங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, எனக்கு காதெல்லாம் வேணாங்க போதுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்தே கேட்குறேன். அங்கங்க வாழ்றதுக்கே வக்கு இல்லாம இருக்காங்க சார். ஓகேவா, பாஸ் ஆவனான்னு தெரியல, வேலை கிடைக்குமான்னு தெரியல, அம்மா அப்பா பாத்துக்கணும், எஜுகேஷன் லோன் கட்டணும், இதுல சாப்பிட்றதுக்கே காசு இல்லை சார்.
ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் ஜிபே பண்றான்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை. இதுல எப்படி நான் இன்னொருத்தருக்கு போய் காதல் பண்றது, அவங்களுக்கு வாங்கி தரது இதெல்லாம். அப்புறம் கூப்பிட்டா சாதாரண இடமா வரமாட்டாங்க சார், எல்லாம் பெரிய பெரிய இடமா தான் வராங்க. ஒரு சாதா டீ கடைக்கு வந்தா கூட காதல் பண்ணலாம் சார், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். காதல் காஸ்ட்லியா இருக்கு. அந்த லாஸ்ட்டில் 4th இருக்கார் இல்லையா சார், ப்ளூ கலர், அவர் சொன்னிருந்தாரு காதல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி மென்டலி வீக்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் லவ் பண்ணும்போது பட்ஜெட்டில் படம் பார்ப்போம், ரோட்டு கடையில் சாப்பிடுவோம், ஸோ சைக்கிளில் கூட கூப்பிட்டு போயிருக்கேன். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபினான்ஷியலி வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இன்செக்யூரிட்டி, ஸோ நம்ம லவ் பண்ணால் நம்ம தோற்றுருவோமா, நம்மக்கிட்ட காசு இல்லையே, வெளியே கூப்பிட்டு போகணும், R15 பைக் வச்சுருக்கணும், PVRல பின்னாடி உட்காந்து தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தான் முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு அது இல்லை, இன்செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது, மென்டலி வீக்காக இருக்காங்க. ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபினான்ஷியலி வீக்காக இருந்தால் கூட நம்ம லவ்வை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு 24 hours தான் நம்மளுக்கு, அதுவே எனக்கு பத்தலை. என்ன செய்கிறீங்க 24 hours? 10 மணி நேரம் தூங்கிடுறீங்க, 2 மணி நேரம் படிக்கிறீங்க, 12 மணி நேரம் ஆச்சு. நான் பிகாம் முடிச்சு இப்போ LLB பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர். நான் கிளாஸ் எடுக்கிறேன், இன்டர்ன் போகிறேன், மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 24 hours பத்தலை. ஸோ அதனால எனக்கு வந்து மற்றங்கிட்ட கமிட்மெண்ட் வச்சுக்கணும்னு தோணலை. உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்திருக்கா? நிறைய வரும். ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? அது எப்படி பண்ணாம இருப்பாங்க? இல்ல எனக்கு தெரியாதுல, அதனால கேட்டேன். எப்படி பண்ணாம இருப்பாங்க கேட்டேன். நீங்க சொல்லுங்க, காதலை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அது ஒரு தனி ஃபீல் சார். அது எப்படின்னா, நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பேக் போன்ல வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு இந்த பொண்ணு கூட இருக்கா, நம்மளை வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்ம மோட்டிவேஷன், உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருப்போம். இவங்க எல்லாருமே சோம்பேறின்னு நினைக்கிறேன் சார். இவர் இதை சொன்னாதான் நான் வந்து வேலைக்கு போவேன், இவன் இப்படி பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ஒருத்தர் வேணும். நீங்க பிறக்கும்போது தனியாக தானே பிறந்தீங்க, கூட ஒரு யாராவது கூட்டிட்டு வந்தா பிறந்தீங்க, அப்படி கிடையாதுல்ல. யாராவது வேணும், நான் அப்பதான் எழுந்துப்பேன், அப்பதான் பல் தேய்ப்பேன், அப்பதான் நான் குளிப்பேன். திஸ் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. பயமா இருக்குது லவ் பண்ண. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற நியூஸும் சரி, சோஷியல் மீடியாலும் சரி, இந்த ஆணவ கொலை அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்குது, எப்படி லவ் பண்ணுறது. ஏன்னா ஒரு லவ் பண்ணால் உண்மையாக இருக்கணும். அந்த லவ் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகணும், ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து லவ்வே வேணாம், வீட்டில் எந்த பொண்ணை காட்டுறாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கு உயிராக லவ்வான்னு கேட்டால் என் உயிர் மேலே தான், என் உயிர் தான் முக்கியம். அதனால் வந்து லவ்ன்றது பயமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. அப்பா அம்மாக்கு அடுத்தது நம்ம லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க வருவாங்க, ஓகேங்களா. அவங்கள்ட்ட நம்ம சோகம், நம்மளோட வலி வருத்தம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஒரு லவ்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக. அது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஓகே, உங்களுக்கு லவ் லைஃப்ல இருக்கீங்களா? லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியராக இருக்கேன் சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? 4 years சார். 4 years. எத்தனை லவ்? 2 love சார். முதல்ல வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணக்கப்புறம் லவ் பண்ணலாம். இப்போ வந்து இவ்வளோ பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்றீங்க. ப்ரோ நீங்கள் வந்து வீடு கட்டல ப்ரோ, கீழே வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு இது வந்து ஃபீலிங்ஸ் ப்ரோ. இப்போ லவ் பண்ணிட்டு அப்புறம் செட்டில் ஆனாலும் சரி, இல்லை செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணாலும் சரி, அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. லவ் வந்து ஒரு ஃபீலிங் ப்ரோ. நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வரணும்னா அது வராது, சரிங்களா. ஒருத்தர் சொல்கிறீங்க எனக்கு வந்து பார்த்தாவே பயமாக இருக்குது, ஏன்னா வெட்டிட்டு சாகுறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. கேஸ்ட் வச்சு கொலை பண்ணுறது அவங்க பேரண்ட் தானே, நீங்கள் காதலிச்சு அந்த பொண்ணு கிடையாதுல்ல. அப்போ எப்படி காதல் தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க? காதல் வந்து ஒரு சுகமான ஒரு உணர்வு. அதை நீங்கள் வந்து அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதை ஃபீல் தெரியும். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக யோசிச்சாலே தெரியுது, லவ் அவங்க ஃபீல் எல்லாம் சொல்லும் போது ஒரு டெம்பரரி விஷயத்த தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு உனக்குள்ள ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வுக்காக நான் என் 20 வருஷம் லைஃப்பை வருவேனாமா, ஒரு டெம்பரரியாக நடிக்க ஒரு அந்த உணர்வுக்காக நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் போவேனாங்கிற ஒரு டெம்பரரிக்காக லவ் பண்றதே கிடையாது. இங்க பாருங்க, டெம்பரரிக்காக லவ் பண்றது ப்ளே பாய்ஸ் கிடையாது, ஓகேவா. நாங்களாம் ப்ளே பாய்ஸ் கிடையாது. இல்ல, நீங்க காதல உணர்வுன்னு சொல்லி ஒரு டேர்ம்குள்ள கொண்டு வரீங்க இல்லையா. ஒரு வருஷம் லவ் பண்ணாலும் உயிருக்கு உயிரை தான் லவ் பண்றமே தவிர நாங்க யாரும் சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றது கிடையாது. இப்போ நான் காதல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் வந்து ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ப்ரைஸ் டேக்கை பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு ஆளுக்கு அதுக்கு வாங்கி தரக்க முடியல, பிகாஸ் நான் ஃபினான்ஷியலாக ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. அப்போ வாங்கி தராமல் அந்த காதலை அவளுக்கும் நான் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாம, சம்மந்தமே கிடையாது பிடிச்ச மாதிரி இருக்க முடியாம, காதலுக்கும் ஃபினான்ஷியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க மாலுக்கு போறீங்கன்னா மாலுக்கு போற மாதிரி பொண்ணை நீங்க பாக்குறீங்க. டீ கடையிலையும் கூட லவ் பண்றதுக்கு நாங்களும் டீ கடையில உட்காந்து நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம் சார். டீ கடையில் உட்காந்து சும்மா நாங்கள் 2 மணி நேரம் கூட உட்காந்து பேசியிருக்கோம். எங்களுக்கும் லவ்னா என்னன்னு தெரியும், லவ் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் லவ் பண்றோம். அப்ப அவங்க கஸ்டமைஸ் பண்றாங்க, உங்களுக்கு புரியுதா? காதல மாலுக்கு போறக்கு ஒரு பொண்ணு, டீ கடைக்கு போற பொண்ணு. மாலுக்கு போனாதான் லவ் நாங்க வந்துட்டு வெளிப்படுத்த முடியும், இல்ல சினிமா கூட்டு போனாதான் எங்களோட லவ் வெளிப்படுத்த முடியும்னா அது லவ் கிடையாது. இப்போ வந்து லவ்ல இல்ல ப்ரோ, 90% ரிலேஷன்ஷிப் வந்து செக்ஸ் பேஸ்ட் தான் ப்ரோ இருக்கு. இப்போ ட்ரூ லவ்ல எதுவும் இல்லை ப்ரோ. இப்போலாம் எங்க அம்மா அப்பா வந்து இதுக்கு நான் பாக்குறேன், ஒரு 25 years ஆயிடுச்சு ப்ரோ. சம் ஒரு லவ் அரேஞ்ச் மேரேஜ் தான், சரிங்களா. அவங்க வந்து ஒரு 10 years லவ் பண்ணி ஜேர்னிலாம் வரல. அது வந்து நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். எனக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பொண்ணு வரும். எனக்கு அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு வந்து
நான் அந்த பொண்ணு பழகி பேசி அவங்க எப்படி இருக்காங்க, கேட் நல்லா இருக்காங்களா, எனக்கு பிடிச்சது ஆமான்னு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண ரெடிங்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வேணான்னு சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட செகண்ட் ஹாஃப் எப்படியோ நான் எனிவே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையனோட வாழ போறேன் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம். முன்னாடி ஒரு சிங்கிள் லைஃப் இருக்குல்ல, அதையும் ஏன் நான் ரிப்போர்ட்டிங், கமிட்மெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் ஏன் அப்படி நான் வாழணும், ஜாலியாக இருந்துட்டு போறேனே. செகண்ட் ஹாஃப் என் அம்மா அப்பா பார்க்குற பையனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். கமிட்மெண்ட் லைஃப்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே கமிட்மெண்ட் லைஃப்ன்றது இருக்கு. ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறது தான் காதல். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள க்ரோத் அப் பண்றது தான் வந்து காதல். உலகத்தை ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணதே காதல் தானே. நான் 8 இயர்ஸ் லவ் பண்ணேன், எனக்கு பிரேக்கப் ஆச்சு. நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை டாட்டா போட்டிருந்தேன், நேமையும் டாட்டா போட்டிருக்கேன். டேட்டூ காட்டுங்க. இந்த டாட்டா போட்டு 3 மாதம் ஆச்சு சார். நான் அந்த பொண்ணுகிட்ட நான் காட்டலையே. இதுக்கும் நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையிலேருந்து சேலம் போனேன். நான் அந்த பொண்ணுகிட்ட காட்டலையே, டாட்டா போட்டிருக்கேம்மா, வந்து பாருமா, வந்து அழுமா, கட்டி பிடிமா அப்படின்னு அது சொல்லலையே. இதுவும் காதல் தானே சார், ஒரு லஸ்ட் கிடையாது. இப்போ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அந்த பொண்ணை பற்றி நான் ப்ளேம் பண்ணலையே தப்பா. அவளுக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, அதனால போயிட்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்குனால தான் நீங்கள் காதல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலனால தான் நீங்கள் விட்டு போறீங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே போகணும். அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. 8 வருஷம் லவ், டேட்டூ போட்டிருக்கீங்க, நேம் போட்டிருக்கீங்க, ஃபோட்டோ, எந்த பிரயோஜனமே இல்லையே. இப்போ நாளைக்கு உங்கள் வைஃப் வந்து அந்த ஃபோட்டோ எப்படி காட்டுவீங்க? உங்கள் லவர் ஃபோட்டோ எப்படி வச்சுப்பீங்க? அதில் உங்கள் வைஃப் கேள்வி கேட்க மாட்டாங்களா? பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்கள் மணி வேஸ்ட்டு, உங்கள் கையில் வலிச்சிருக்கும், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எதுக்குன்னு நான் கேட்குறேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இவங்க எதனால பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி தான் காதல் பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மனநிலை மாறி, ஐயோ காதலா வேண்டாங்க, நல்லா விட்டுருங்க, நான் பாட்டுக்கு வேலை பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்னு ஒரு பயம் வருதுல்ல. சிங்கிளாக இருக்கிறது போதும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த பயம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட எப்படியும் அவங்க பேசியிருப்பாங்க, லவ் ஃபீல் அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து சூஸ் பண்ண தெரியல, சூஸ் பண்ண அவங்க பயப்படுறாங்க. இவங்களை நம்ம பார்ட்னராக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வேற பையனை பார்க்க முடியாது, வேற பொண்ணை பார்க்க முடியாது, நம்ம கமிட்மெண்ட்ல சிக்கிடுவோம். எதுக்கு நமக்கு, நம்ம சிங்கிளாவே இருப்போம்ப்பா. ஒன்னை விட ஒன்று பெட்டரா சாய்ஸ் திங்க் பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம ஏன் எண்டு கார்டு போடணுங்கிற மாதிரி. சிங்கிளா இருக்கிறவங்க நிறைய பொண்ணுங்க கூட பேசுறதையும் பார்த்துருக்கேன், பசங்க கூடயும் பேசுறதையும் பார்த்துருக்கேன். நான் சிங்கிள்பாங்க, நைப்பு அவ்வளோ சேட், அவ்வளோ பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேசுற வரைக்கும் பேசுவோம், வீட்டில் வந்துட்டு கம்ஃபர்டபுளா. அதை இவங்க சொன்னாங்க, நல்லா காஸ்ட்லியா இருக்காங்க, இவங்களுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்போ நீங்க வரதட்சணை கேட்கறது இல்லையா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பசங்க வந்துட்டு கார் வச்சிருக்காங்களா, ஒர்க் பண்றாங்களா, அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அது எக்ஸ்பென்சிவ் இல்லையா? நாங்கள் முன்னாடியே நீச்சல் அடிச்சு அப்படி இப்படி இது பண்ணி ஏதாவது கரெக்ட் பர்சனை கூப்பிட்டு நாங்கள் எல்லாருமே மேலே வர்றோம். நீங்கள் வந்துட்டு செட்டில் ஆகி முடிச்சுட்டு நான் என்னோட பார்ட்னரை தேடுறீங்க. அந்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணும், நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த லைஃப் நல்லா இருக்காது சார், அது ஒரு பியோர் லவ் கிடையாது. ஏன் காதல் எனக்கு இந்த வயசில் எனக்கு வேண்டாம், நான் போகிற போக்கில் போக்குறேன் வரட்டும்னு சொல்கிறீங்களா? அது ஏன்னு நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணத்தினால அதை சொல்கிறீங்க? 10th படிக்கும்போது ஒரு பொண்ணு மேலே எனக்கு பயங்கர கஷ்டம் சார், சரிங்களா? அந்த பொண்ணு என்னை பார்க்கும்போது சிரிக்கும், சரிங்களா? நானும் அந்த பொண்ணு பார்ப்பேன், அப்படியே சைடில் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 month போகும்போது ஓகே, நம்ம அந்த பொண்ணு நம்ம சிரிக்குது, நம்மளோட அந்த பொண்ணு லவ் பண்ணலாம், நம்ம லைக் பண்ணுறாங்க போல சொல்லி கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 3 பசங்க வராங்க, மச்சான் அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுடா, மச்சான் அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதா, அப்படியே மனசு வச்சு பேசுகிறேன். எனக்கு அந்த பொண்ணு என்ன மட்டும் பார்த்து சிரிக்கல, அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து சிரிக்குது சார். அதுக்கப்புறம் லவ்வே வேணான்ட்டேன் சார். நான் அந்த பொண்ணுகிட்ட போய் உங்க காதல சொன்னீங்களா? சொல்ல சார், அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து சிரிக்கு சார். எப்படி சார் சொல்வேன் நான்? எல்லாரும் ஏன் பார்த்து சிரிக்கலாம் போய் கேட்டீங்களா? அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து சிரிக்கும் போது என்ன பார்த்து சிரிக்கு நான் நினைச்சேன் சார். அப்படியே நான் பயந்துட்டேன். இல்ல நீங்க மனசே வரல சார் அவ சொல்லும் போது. இல்ல நீங்க யாரையோ பார்த்து சிரிச்சத நீ உங்களை பார்த்து சிரிச்சா நீ கூட தப்பா எடுத்துக்கலாம்ல. அந்த பொண்ணு எல்லாரும் பார்க்குற ஒரு சிரிச்ச மூஞ்சியா கூட இருக்கலாம்ல. ஓகே சார், அந்த பொண்ணு தப்புன்னு நான் சொல்ல சார். அந்த டைம்ல எனக்கு ஒரு க்ரஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் க்ரஷ்ஷை நான் குறை சொல்லலை. ஒரு க்ரஷ்ஷை நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை முழுமையாக தெரிஞ்சுக்காமலே நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்ல. அவனும் சொன்னா சிரிக்குதுன்னு, இன்னொருத்தர் சொன்னா சிரிக்குதுன்னு, ஆனால் யாரை பார்த்து சிரிச்சதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் இன்ன வரைக்கும் இருக்குல்ல. அந்த பொண்ணை கேட்குறேன் சார், நீ யார் பார்த்து சிரிச்சோ இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ண. ஆமாம், நீ முதல்ல தைரியமாக கேள்வி கேட்குற இடத்துக்கு போ. பொதுவாக லவ்வை பற்றி இவங்க புரிதல் என்னன்னா 2 விஷயத்தை தான் மெயினாக வைக்கிறாங்க. ஒன்று சுயநலம், செல்ஃபிஷாக இருக்கிறாங்க, எனக்கு நான். இன்னொன்று பொருளாதாரம். இது 2 வச்சே இவங்க வாழ்ந்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் லவ் அது கிடையாது சார். ட்ரஸ்ட்டு எல்லாமே பயம்னாங்க. பயம் கிடையாது, நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மை எல்லாருமே நம்பிக்கையின்மை பேரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கை என்ன தெரியுமா? லவ்வில் எவ்வளோ டேமேஜ் ஆனோம், எவ்வளோ கிழிஞ்சு போயிருக்கோம், எவ்வளோ மனம் வந்திருக்கோம். ஆனாலும் திருப்பியும் வந்து எங்களால் லவ்வை கொடுக்க முடியும்னு வந்து உட்காரோம்ல, இதான் லவ். ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க சார்.
முதல்ல வந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா சார்? ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு காதல் பண்ணியிருக்கலாம் சார். எத்தனை காதல் மாற்றி 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 பண்ணிகிட்டே இருந்தா யாருக்கு எங்கள் ட்ரஸ்ட் இல்லை? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான சூழல் வரும்போது நாங்கள் காதல் செய்கிறோம், உண்மையாக காதல் செய்கிறோம்னு சொல்கிறோம். உங்களை மாதிரி வந்து மாற்றி 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 காதல் செய்யணும்னு சொல்லல. நாங்கள் பாட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், காதல் வரும்போது பண்ணுறோன்றோம். அவங்க தான் வந்து லவ் பண்ணா தாட்டு கூட்டணும், இந்த வயசு வந்தால் லவ் பண்ணணும், இந்த வயசு வந்தால் நீ லவ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து காதலிக்க வந்து எல்லாரையும் தள்ளுறாங்க. ப்ரோ இந்த வயசுல பண்ணணும்லாம் இல்லை ப்ரோ, அது ஒரு ஃபீலிங்ஸ் ப்ரோ, அதுவாக வரும். 2 இயர்ஸாக லவ் பண்ணேன் அந்த பையனை. நான் எதை பார்த்து லவ் பண்ணேன்னா, அவனோட காசோ பணமோ அதெல்லாம் பார்த்துல. அவன் கஷ்டப்பட்டான், கையில் சாப்பிட காசு இல்லைம்மா, எனக்கு காசு போட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் என்னோட கை காசு கொடுத்து அவனுக்கு நான் வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், R5 பைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து. நான் இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ தூரம் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. ஆனால் என்னை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபரில் இருந்தான். உங்களுக்கு உதவி பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஒரு பையனை லவ் பண்ணி அவனை உதவி பண்ண வேண்டாம். ரோட்டில் போகிற 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி வீடியோ எடுத்து போட்டு பண்ணிக்கோங்க. இங்க லவ்ன்றது ஒரு ஃபீலிங்ஸுங்க, அது வரவங்க மேல தான், எல்லாரும் மேலேயும் வராது. நீங்க லவ்வை பத்தியே பேசலங்க. நீங்க முதல்ல லவ்வை பத்தியே பேசல. அவனுக்கு R15 வாங்கி கொடுத்தா, ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுத்தா, காசு கொடுத்தா. நான் லவ் பண்ணேன், நான் உங்களுக்கு எல்லாமே நான் வாங்கி ஒரு சைடு அஃபேரா இருந்துச்சுங்க. அவர் ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? இருங்க, டாடா தானே கொடுத்தாரு. இருங்க ஒரு நிமிஷம். அது கொடுக்கும்போது கொடுத்தாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு லவ் கொடுத்தாங்க, எனக்கு நல்ல கேரிங் கொடுத்தாங்க, என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்ப கூட நல்ல லைஃப் பார்ட்னரை பார்த்து பேசியிருந்தீங்கன்னா, பார்த்து பழகி இருந்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன்லேயே நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, அந்த பக்கம் இருந்திருக்க மாட்டீங்க. 19 ப்ரொபோசல் வந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் இல்லை. எந்த ஒரு ஆண்மகனும் சொல்லும் போது அந்த வார்த்தையில கடைசி வரைக்கும் என்னைய வச்சு காப்பாற்றுவான், என் அப்பாவுக்கு அப்புறம் என்னைய கண்கலங்காம காப்பாற்றுவான்னு சொல்ற நம்பிக்கை எந்த ஒரு ஆண்மகன் மேலேயும் வரல சார். உங்களுக்கு ஒரு 19 ப்ரொபோசல் வந்திருக்கு இல்லையா? மேரேஜ் ப்ரொபோசலா லவ் ப்ரொபோசலா? லவ் ப்ரொபோசல் சார். ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது அது மேரேஜ் ப்ரொபோசல். ஆமாங்க சார், அது வந்துட்டு இருக்கு சார். அது அப்பாவே பார்த்துக்கிறேன் சார். அது வேற டிவிஷன். ஆமாங்க சார், அது வேற டிபார்ட்மெண்ட். உங்களுடைய டிபார்ட்மெண்ட். 19 ப்ரொபோசல்ல என்ன மாதிரியான ப்ரொபோசல்லாம் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சார். நீங்கள் நல்லா வீடியோ போடுறீங்க, நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்த ஒரு ஆண்மகனை பார்த்தாலுமே அண்ணாவை தான் சார் பார்ப்பேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எனக்கு அண்ணா இல்லை. ஸோ அவர்கிட்டையுமே அந்த டேக் வச்சேன் நான். அண்ணா சொல்லி தான் பேசுகிறேன், அண்ணாலாம் பேசாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் பேசுறதே இல்லை சார். ஒரு கட்டத்தில் என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வர மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தது சார். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன வந்துச்சுனாக்கா, ஐயப்ப கோவிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கேன், நீ ஓகே சொன்னா ரிட்டர்ன் கீழே வருவேன், இல்லாட்டி நான் அங்கனவே இறந்துடுவேன். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. இன்ஸ்டாகிராம்ல பார்க்காமல என்னோட வீடியோ மட்டும் தான். அந்த மனுஷனை நான் பார்த்தது கூட இல்லை சார். ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரே பயங்கரமா இருக்கு. நம்மளால இறக்குற நிலைமைக்கு போயிட்டாங்களே, ஓகே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ ஓகே சொல்லலாம்னு நினைச்சது அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் சார். ஆனால் அது சொல்ல போகிற நேரத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி ஃபோட்டோ நிறையவே கூகுள்லேருந்து கிடைக்குது, அதனால் இதெல்லாம் லவ் கிடையாது, நீ பயப்படாத கௌசி அப்படின்னு சொன்னா சார். அடுத்த நாள் கேட்டு நான் மெசேஜ் போடுறேன். நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு டேக் பண்ணி போடுறாங்க. முத நாள் வந்து சாகரேன்னு சொன்னவர் மறுநாள் பிரேக்கப் பண்ணிட்டாரு. ஆமாங்க சார். நீங்கள் உங்களுடைய பிரேக்கப் சொல்லுங்களேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு காதல் வேணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்குல்ல, அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணத்தினால பிரேக்கப் ஆச்சு சொல்லுங்க. 3 தடவை லவ் பண்ணேன் சார். நான் 4th இப்பயும் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம வீட்டில் வந்து பெல்லு மாரி யார் வேணாலும் நம்மளை அடிச்சுட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து நம்மளை ஹீரோ மாரி பார்க்குது, நம்ம ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஸ்கூலில் ரன்னிங்கில் அப்படி இப்படின்னு இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு நம்மளை வந்து பிடிக்குது. 10th படிக்கும்போது நல்ல ஒரு வருஷம் சூப்பராக போச்சு, எதுவுமே இல்லை. ஸ்கூல் மாறுறாங்க. ஸ்கூல் மாறின பேருக்கு ஸ்கூல் மாறிட்டு வேறு டியூஷன் சேர்றாங்க. சேர்ந்துட்ட பேருக்கு இல்லை ஒரு வாரத்தில் இல்லை வேணாம் பிரேக்கப் அப்படின்னுட்டாங்க. சொல்லிட்டு பிறகு வேற ஒரு பையன் கூட கமிட்டட். எனக்கு இன்ன வரைக்கும் ரீசன் தெரியாது ஏன்ட்டு. அப்புறம் என்னாச்சு, 2வது தடவை இது வந்து பெங்களூரில் லாங் டிஸ்டன்ஸ் லவ். இது அவங்களா தான் வந்து சொன்னாங்க. அப்படியே பேசும்போது ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும்ல, அந்தமாரி அவங்களே வந்து சொன்னாங்க. அப்போது லவ் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு நான் வீட்டில் மாட்டிக்கினேன், என்னால் வந்து பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நாள் பிரேக்கில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க பிரேக்கில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இதோட என்னால் வீட்டில் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சிட்டாங்கன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து சொன்னாங்க. சொல்லிட்ட பிறகு என்னாச்சு, திருப்பி அவங்க ஃப்ரெண்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவங்க இந்த நம்பரில் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் அந்த நம்பருக்கு வந்து அதை கால் பண்ணி பார்த்தா அவங்க அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டாங்க. நான் இந்தமாரி சொன்னேன், உங்கள் வீட்டில் ஃபோனே தரமாட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ வேறு ஒரு நம்பரில் ஆன்லைனில் இருப்பேன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு பிடிக்கல உன்னை அப்படின்னாங்க. எனக்கு அதுவும் ரீசன் தெரியாது, மேபி நான் சைக்கோவா என்னன்னு தெரில எனக்கு. அப்புறம் 3rd ஒரு லவ் பண்ணேன். அவங்க என்னன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை வேணாம் அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு லவ் பண்ணுறேன், அது ஓகே. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது, கீழேன்னு சொல்ல முடியாது.
நான் ஜாலியாக இருக்கேன் அவங்க கூட. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லார்கிட்டயும். காமனாக எல்லாருமே திருப்பி நான் வந்து ஒன்று ஆச்சு பிரேக்கப் ஆச்சு திருப்பி ஒன்று கமிட் ஆகிறேன். எந்த தைரியம் உங்களுக்கு வெறுப்பாவே இல்லையா? 1 2 3 நாள் போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வரலையா அது மேலே? எனக்கு வெறுப்பாலாம் இல்லைக்கா. இப்போ நான் ஒரு எனக்கு வீட்டில் யாரும் எப்படி சொல்கிறது, நான் பெருசாக கேட்குற எங்களுக்கே வெறுப்பா இருக்குன்னும் போது உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜாலியாக இல்லை. அது உங்களுக்கு விருப்பம் தான், உங்கள் விருப்பம். எனக்கு ஜாலியாக தான் இருக்குது, நான் பண்ணுவேன். உங்கள் 4th லவ் கல்யாணத்தில் முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க? என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகலனா சாரி ஃபார் தட். ஆகலனா நான் தனியாக ஜாலியாக இருப்பேன். அது அடுத்து 5th அவர் லவ் பார்ப்பீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவங்க செய்கிற எந்த விஷயம் லவ் மேலே இருக்கிற மரியாதை குறைக்குது? எங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபார்முலா என்னன்னா, ஒரு லவ்னா அவங்க தான் மேரேஜ் பண்ணணும், இப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பண்ணுறது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று போயிட்டே இருக்கலாம், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. சார் எனக்கு எதில் வெறுப்பாகுதுன்னா 8 years லவ், 4 years லவ், 5 years லவ் அப்படி சொல்லிட்டு இவங்களும் சரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி இது ஒரு சின்ன விஷயம் பண்ணி அந்த பிரேக் ஆகுது இல்லையா? 8 years நான் எப்போ போய் எங்கே போய் தேடுறது அப்படின்னு இருக்கு எனக்கு. நான் எதுக்கு அந்த டைம் உங்ககிட்ட வேஸ்ட் பண்ணோம்? அதனால எனக்கு அதை நினைச்சா கொஞ்சம் போகவே தோணலை. சொல்லுங்கம்மா, இவங்க செய்கிற எந்த விஷயம் உங்களுக்கு லவ் மேலே இருக்க மரியாதை குறைக்குதுன்னு? லவ்ல பிரச்சனைன்னு சொன்னா அந்த பர்சனை மாத்த ட்ரை பண்ணோம், இவங்க பர்சனையே மாத்திடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல சார். இப்போ அதனால வந்து இப்போ லவ் வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? எங்களுக்கு இப்போ லவ் பண்றது தப்புன்னு சொல்ல ஏன் வரீங்களா? திணிக்கிறீங்க காதல் எங்க மேல? காதல் வந்து பியூர் கியூட்லாம் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அது இருக்கு ஓகே. நீங்க காதல் இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு ஏன் திணிக்கிறீங்க? நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நாங்க பண்ணிக்கிறோம். நான் கேக்குறேன். இப்போ திணிப்புங்கிற ஒரு வார்த்தை வருது. லவ் பண்ணுங்க, லவ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த திணிப்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? அவங்களோட மெட்டீரியலிஸ்டிக்காக அவங்க லைஃப்பை வச்சுருக்காங்களா? உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம லைஃப்னா ரொபோட்டிக்காக இப்படி தான் இருக்கணும், இது சிஸ்டம் பண்ணுவோம், பேங்க் பேலன்ஸு இப்படி சிஸ்டமேட்டிக்காக போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அது செட்டில் ஆகணும் சார், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ரீசனாகவே இருக்குது. அது வந்து என்னன்னா, இப்போ அந்த லவ் பண்ணால் அது போயிடுமோ, அது நம்மளால கம்ப்ளீட்டாக அது பண்ண முடியாத ஒரு பயம். அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு அது பயந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆசையாக பேசணும், லவ்வாக இருக்கணும், ஆனால் அதில் வர வழி வேணான்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க சார். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் கேர்ள் வேணும்? எந்த மாதிரி ப்ரொபோசலாக இருக்கணும்? அதிக முடி இருக்க பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். கண்ணு அழகாக இருந்து தலை நிறையா நல்ல மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஒரு அழகான புடவையில் அவங்க கையால் சமைச்சு எனக்கு வாழையை போட்டு சோறு போட்டு அது காவை பக்கத்தில் உட்காந்து போட்டால் கூட உட்காந்து சாப்பிடுவேன். நான் ரெடி சார். நீங்கள்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற மாதிரியே தெரியல. ஒரு லவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டா, உனக்கு எதுவுமே நடக்கல நீ வாழ்க்கையில், சார் ஏதாவது நடந்தாலே சந்தோஷம் நினைக்கிறேன் இல்லையா? அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ட்ரீம் இல்லையா உனக்கு? ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட ப்ரப்போஸ் வரணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, ஜோன்லே இல்லை. சரி தேடி வை. என்ன லவ் பண்ற பையன் வந்து ஜிம்முக்கு போகணும் சார். ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போய் பெருசா இருக்கணும், அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும். அப்ப சொல்லணும் அவங்களோட ஒய்ஃப் வராங்க அப்படின்னு அவரை பார்த்து என்ன பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி. உனக்கு எப்படிப்பட்ட ட்ரீம் கேர்ள் வேணும்? ஆக்சுவலி ஒரு கேலரியில என் பெயிண்டிங் அட்மையர் பண்ணி அவங்க அதை பார்த்து நிற்கும் போது ஆக்சுவலி எனக்கு ப்ரொப்போஸ் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு என் அம்மா கிட்ட டைரக்டா போய் சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்ல. ரொம்ப கியூட்டா இருக்கும்ல. ஏன்னா அவங்க ஒரு தைரியம் வர வச்சுட்டு எங்க அம்மா கிட்டே ஒரு எடுத்துட்டு போய் கொடுத்து, அப்போ அவங்க வந்துட்டு எனக்காக எல்லாமே பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. நாளைக்கு நீ அம்மா பொண்ணாவே இருப்பீங்கன்னு பார்த்து பயப்பட மாட்டாரா? அப்படிலாம் இல்ல, அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அது ஒரு கியூட்டா இருக்கும். எங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படி. சொல்லுங்க, உங்களோட ட்ரீம் கேர்ள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படிப்பட்ட ப்ரொபோசல் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்துட்டு என்ன இவனுக்கு கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்குது நினச்சி எனக்கு ஒரு பேட் வாங்கி தரணும். அதுவும் நார்மல் பேட் இல்லை, ஒரு 40K 50K அந்த மாதிரி ஒரு பேட் வாங்கி தரணும். நெக்ஸ்ட் சார், ஆஃபீஸில் சூப்பர் ப்ரெஷராக கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 24 ஃப்ரேம்ஸில் இருக்கிற என் லைஃபை ஒரே 720p ரெசல்யூஷனில் இருக்கிறத ஒரு 120p ஸ்லோ மோஷனில் ஒரு பொண்ணு வரா, பின்னாடி செல்ஃபி புள்ள பிஜிஎம் போகுது, அப்படியே பார்க்குறேன். HD ரெசல்யூஷனில் எனக்கு விஷனே மாறுது. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, ராஜ் டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்கணும். இவ தான்டா அப்படின்னு ஒன்று தோணும். அந்த ஒரு மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன், கூச்சப்படாம வைக்கப்படாம போய் எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிச்சு, அது வேற விஷயம். பட் ஒன் சைட் லவ் தான், கன்ஃபஸ் பண்ணிட்டேன். ட்ரீம்ல ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா கூட அது ஆஃபீஸ்க்குள்ள தான் நடக்கணும். நான் தெரியாதனமா அந்த கேள்வி கேட்டேன். ட்ரீம் பாய் ட்ரீம் கேர்ள் எப்படி இருக்கணும்னு கேட்டேன். ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான். ஆனால் இந்த உலகம், இந்த சமுதாயம் நம்மளை எப்படி ப்ரெஷர் பண்ணி நம்ம உணர்வுகளை ஒரு இடத்துக்கு உள்ளே போட்டு அடக்கி வச்சுருக்குங்கிறதுல அதுதான் இது பதிலே தவிர இதை நான் உங்களை கிண்டல் பண்ணல. சின்ன சின்ன ஸ்வீட்டான அந்த அனுபவங்களை கடந்துமே நம்ம ஃபிலாசபியாக ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்கு போயிட்டோம். ஒரு குழந்தையோட கனவு எப்படி இருக்கும்? ரொம்ப இம்மெச்சூர்டாக கூட இருக்கும். அதில் ஒரு அழகியல் இருக்கும்ல, அந்த இம்மெச்சூரிட்டிலாம் கடந்து ரசனை ஒரு இடத்துல என்னவா மாறி இருக்குன்னா எல்லாமே ஆம்பிஷியஸாக இருக்குது, ஃப்யூச்சர் ஸ்டிக்காக பிளான்டாக இருக்குது, கற்பனையாக கூட இல்லை.
உங்களுக்கு நான் சொல்ல போகிற டிப்பு, பாஸ் கொஞ்சம் லவ் பண்ணுங்க பாஸ், லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க பாஸ். ப்ரெஷர் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், லவ்வோட ஃபீலை அனுபவிங்க. அதை சரியான நேரத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பேசலாம், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஃபோக்கஸ்டாக கெரியர் ஓரியன்டாக ஒரு இடத்துல பேரண்ட்ஸை திங்க் பண்ணி நினைக்கிற ஒரு ஜென்ரேஷனை இன்றைக்கி பார்க்குறது உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ராயல் சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொறுப்பாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பல தடவை இந்த ரோட்டில் நடந்து போயிருக்கோம், அதனால் பல தடவை அடி வாங்கியிருக்கோங்கிறதுல அடி வாங்கிட்டு இருக்கிறதே வழக்கமாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப்பாக கவனமாக எடுத்து வச்சு வாழ்க்கைக்குள்ளே போங்க. ஏன்னா நம்ம வாங்கின அடி எப்படிப்பட்ட அடின்னு நமக்கு தெரியும். அது திருப்பி அடி வாங்குறதே நம்ம வழக்கமாக வச்சுக்க வேணாம். வடிவேல் சொல்கிற மாதிரி 400 அடி தான் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களை ஒரு இடத்துக்கு சரியான வழிகாட்டல் கொண்டு போக. ஸோ யோசித்து சரியான ஒரு முடிவை எடுத்துக்கோங்க.